ஆற்றை கடந்து சென்றால் நம்ம அக்கறைக்கு சென்று அந்த வனத்தை தாண்டி போகலாம். ஆனால் இந்த கரையை தாண்டுவதற்கு சரி படகோட்டி யாரும் இல்லையா? யாரோ நம்மை தேடி வருவது போல் இருக்கிறது. ஐயா பாருங்க. வணக்கம். நான் தான் இந்த ஆற்றிலே ஓட போறேன். அப்படியா? பெயர் என்ன? குகன். குகனா? என்னுடைய பெயர் குகன். சாமி, அப்படி இருந்தாலும் குகனாக இருந்தாலும் நீங்கள் எத்தனை வருட காலங்களாக நீங்கள் இந்த ஆற்றை அத்தனை கறக்குவதற்காக? நான் ஆண்டாண்டு காலமாக இந்த ஆற்றிலே ஓட்டம் போட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமா. நீங்கள் வந்தீர்களே, நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தியுடைய பிள்ளையான என் பெயர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஐயா பகவானே, சுவாமி உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆற்றக்கரையிலே நான் ஓடம் போட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைய தினம் உங்களை பார்த்து விட்டேன். எதற்காக நீங்கள் இந்த ஆற்றை கடந்து போகிறீர்கள்? என்ன காரணம்? அன்னையாருடைய கட்டளை. 14 ஆண்டு காலம் ஆரணியம் போக வேண்டும் ராமன் என்பதற்காக தாயினுடைய கட்டளை. கட்டளைக்கு இணங்கி நான் புறப்பட்டேன். மனைவியானவள் கணவன் இருக்கும் இடமே அயோத்தி என்பதற்காக சொல்லி புறப்பட்டு வந்தாள் என் மனைவி சீதை. சரி. அண்ணனை விட்டு ஒரு பொழுதும் பிரிய மாட்டேன் என்பதற்காக தம்பியானவன் புறப்பட்டு வருகிறான். அதனால் நாங்கள் மூவரும் 14 ஆண்டு காலம் வனத்திலே கழிக்கலாம் என்பதற்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். இடையிலே இந்த காட்டாற்று வெள்ளம் போல் இந்த ஆறானது கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எப்படி போவது என்று தெரியாமல் விடுக்கி தடுமாறி கொண்டிருக்கும் நேரத்தில் தான் நீ வந்தாய். அதனால் உன் படைகள் எங்களை ஏற்றிச் சென்று இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எங்களை இறக்கிடுவாயா? அப்படியே ஆகட்டும் பகவானே. ஏறுங்கள் படையிலே போ. தம்பி புகழ்.
தம்பி குகன் அம்மா ஆத்தை கடந்து ஆமா. எங்களை ஆற்றங்கரையில் ஏற்றி கரையேற்றி விட்டார். பகவானே ஆ. இது அக்கறையில் இருந்து இக்கரை கொண்டு வந்து சேர்த்து விட்டு சரி நீங்கள் சென்று வருக. போய் வருகிறோம் நாங்கள். அப்படியே சென்று வாருங்கள் பகவானே. மங்களம் உண்டாகட்டும். தம்பி தம்பி லட்சுமணா, அண்ணா புறப்படலாமா? சரி அண்ணா வாருங்கள் போகலாம். பலவிதமான கணக்கு புறப்படலாம்